ஒரு விஷயத்த நம்ம செய்யறதுக்கு முன்னாடி எத்தனை முறை வேணாலும் நம்ம யோசிக்கலாம், தயங்கலாம். எல்லாத்தையும் நம்ம யோசிச்சுட்டு, இத தான் செய்ய போறோம்னு ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா, அந்த விஷயத்துல நம்ம இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம யோசிக்கவே கூடாதுங்க. ஒரு கணம் கூட நம்ம யோசிக்கக்கூடாது. ஏன்னா, நம்ம தெளிவா இருந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும். யோசிச்சுட்டே குழப்பமா இருந்தோன்னா, நெறைய பேர் நம்மள குழப்பி விட்டுருவாங்க. அதுக்கே நேரங்கள் சரியா போயிடும். நம்ம ஃபர்ஸ்ட்டு தெளிவா இருக்கணும். முடிவு எடுத்தாச்சா, அதுக்கப்புறம் யோசிக்கவே கூடாது. நம்மளுடைய முழு உழைப்பும் அந்த வேலையில போட்டு, நம்ம முன்னேற தான் பார்க்கணும். ஜெயிக்கணுன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துடுச்சுன்னா, அது எப்படி இருந்தாலும் நம்ம ஜெயிச்சுருவோம். அதனால நம்ம குழப்பமே வேணாம். நம்ம குழப்பம் இல்லாம முருகர் தந்தைய நம்ம வணங்கும்போது, நமக்கு குழப்பங்கள் எல்லாம் எடுத்துருவாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுங்களா? நம்ம ஒரு முடிவு எடுக்க போறோம்னா, அது நல்ல முடிவா இருந்தா தான் முருகர் அதுக்கு நம்ம முடிவு எடுக்க வைப்பார். அது நமக்கு சரியில்லைன்னா, நமக்கே அது வேணான்னு தோணும். இல்ல யாராவது வீட்ல பெரியவங்க கூட வேணான்னு சொல்லிடுவாங்க. அதுதாங்க முருகர் பண்ணுவாரு. அதனால ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா, அது முருகருடைய அனுமதியோட, ஆசீர்வாதத்தோட நம்ம எடுத்திருக்கோன்ற அர்த்தம். அதனால அதுலேருந்து நம்ம பின்வாங்கக்கூடாது நம்ப. அதுலேருந்து நம்ம பின்வாங்கவும் கூடாது. நம்ம மனசோர்வு கூட அடையக்கூடாது. ரொம்ப வருத்தப்பட்டுக்க கூடாது. அதில கஷ்டமோ, நஷ்டமோ நம்ம நின்னு ஜெயிக்கணும். நம்ம கூட முருகர் இருக்காரு. யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும். எவ்வளோ வலிகள் வரட்டும், வேதனைகள் வரட்டும். சின்ன சின்ன நஷ்டங்கள் கூட வர செய்யும். ஏன்னா, நஷ்டங்கள் இல்லாம எதுவுமே நடக்காது. சில நஷ்டம் இருக்க தான் செய்யும். அந்த நஷ்டத்தில் நம்ம பொருட்படுத்தக்கூடாது. அடுத்த வாட்டி அந்த நஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு தெளிவாக யோசித்து நம்ம செயல்படணும். நம்ம முழு உழைப்பையும் நம்ம முழுமையான மனசோட அந்த வேலையை நம்ம செய்யும்போது நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். அதுவும் நம்ம நேர்மையாக இருந்தால் நம்ம முருகர் தந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சின்ன சின்ன தவறுகள் செய்கிறோம் இல்லையா, அது கூட அவர்கிட்ட, அப்பா நான் இந்த தவறு செஞ்சிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிக்கோ, இன்னொரு முறை நான் இந்த தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு என் மனசில் நல்ல எண்ணத்தை கொடு, எனக்கு நல்ல புத்தியை கொடு, என்னுடைய மனசுலேருந்து நீ ஆட்சி செய்யப்பா, நான் செய்யக்கூடிய செயல்களும் நான் நினைக்கக்கூடிய ஒரு எண்ணங்களும் நீ செய்யக்கூடிய செயல்களாகவே அது இருக்கட்டும், உன்னாட்சி என் மனசில் மட்டும் இல்லை என் வாழ்க்கையிலே நடக்கட்டும் சொல்லி முருகர் தந்தைக்கிட்ட நம்ம முழுமையாக நம்மளை ஒப்படைச்சிடணும். அதனால் ஒரு வேலை நம்ம இறங்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கலாம். ஒரு விஷயத்தை நம்ம இறங்கிட்டோம்னா நிச்சயமாக யோசிக்கவே கூடாது. அதில் நம்ம எப்படி வெற்றி பெறணுன்றதை நம்ம யோசிக்கணும். அதனால் நம்ம முருகர் தந்தையோட அருளோட நம்ம வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வோம். எடுத்து வச்ச ஒரு காலடியை பின்வாங்க வேணாம், முன் வச்ச காலை பின் வைக்க வேணாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.